அரசூரில் சாலை மறியலில் ஈடுபட்டு வரும் பொதுமக்களிடம் மாவட்ட ஆட்சியர் பழனி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தீபக் சிவாஜ், உளுந்தூர்பேட்டை எம்எல்ஏ மணிகண்ணன் உள்ளிட்ட அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவச்சந்திரனிடம் கேட்கலாம். சிவச்சந்திரன், எதற்காக சாலை மறியல்ல ஈடுபட்டு இருக்காங்க? அங்கு பேச்சுவார்த்தை எந்த அளவுக்கு இருக்கு? அதாவது பார்த்தீங்கன்னா நாம் இருக்கக்கூடிய பகுதி அரசூர். இந்த பகுதியில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் நேற்று பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளம் காரணமாக சாலையில் மழை நீரானது பெருக்கெடுத்து ஓடியதால் இந்த இடத்தில் போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டது. இதன் காரணமாக இந்த பகுதியில், அதாவது சென்னை மார்க்கத்திலிருந்து திருச்சி மார்க்கத்திற்கும், திருச்சி மார்க்கத்திலிருந்து சென்னைக்கும் போக்குவரத்து வழங்கப்பட்டது. மேலும் இந்த மலட்டாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக அரசூர், இருவேல்பட்டு, காரப்பட்டு உள்ளிட்ட குடியிருப்பு பகுதிகளில் பார்த்தீங்கன்னா நீரானது சூழ்ந்ததன் காரணமாக அப்பகுதி மக்கள் வெளியே ஏற முடியாமல் தவித்து வந்தனர். அவர்களை மீட்பதற்கு அதிகாரிகளும் செல்ல முடியாத நிலையும் இருந்து வந்தன. இந்நிலையில் தான் நேற்று இரவு முதல் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து சேவை தொடங்கிய நிலையில் எங்களை பார்க்கவில்லை, அடிப்படை வசதிகள் எங்களுக்கு செய்து கொடுக்கல என்று கூறிதான் கடந்த 3 மணி அப்பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் 200க்கும் மேற்பட்ட சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அவர்களிடம்தான் தற்போது சற்று முன்னராக விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பழனி, எஸ்பி தீபக் சிவாஜ் மற்றும் உளுந்தூர்பேட்டை எம்எல்ஏ மணிகண்ணன் உள்ளிட்ட அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி உங்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுப்பதாக வாக்குறுதி அளித்து இந்த சாலை மறியலை கைவிட்டதன் அடிப்படையில் தற்போது நம்ம பார்க்கலாம். இது அந்த தேசிய நெடுஞ்சாலையில் தான் வாகனங்கள் சென்று கொண்டு நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காலை 8:15 மணியில் நடைபெற்ற இந்த சாலை மறியல் போராட்டமானது தற்போதுதான் கைவிடப்பட்டன. இதனைத் தொடர்ந்து தான் போக்குவரத்து சேவையானது தொடங்கப்பட்டு வாகனங்கள் சென்றும் காட்சியை தான் நம்ம நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த குடியிருப்பு பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளும் தற்போது சென்று பார்த்து வருகின்றனர். ஏனென்றால் இந்த போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டதனால் அந்த சாலை கடந்து சென்றுதான் அவர் மக்களை சந்திக்க வேண்டும். அதனால் சந்திக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதனால் தற்போது வந்துள்ளோம் என்று கூறியதன் அடிப்படையில் தான் தற்போது இந்த சாலை மறியல் கைவிடப்பட்டு வாகனங்கள் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருப்பதை நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களுக்கு நன்றி சிவச்சந்திரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.